ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹோம் டூர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெளியே பார்த்திங்கன்னா நெல் எல்லாமே காய போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக காய போடணுன்ட்டு அப்பாவுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்த டைமு நாங்களே காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு தான். ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன் தண்ணி இங்கேன்னா, அப்போ ஆக்சிடெண்ட் ஆன புதுசில் இறங்கி கீழே போயெலாம் குளிக்க முடியாது. ஸோ இங்கே குளித்தாங்க, அது அப்படியே பழகிருச்சு எல்லாருமே. இப்போ இது ஃபுல்லாக மாடி தான். மாடிக்கு போக முடியாது, செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அப்பாவோட துண்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு காயும், இல்லைனா துணி அழுக்கு துணி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரூம் வந்து என் ரூமு. பட் வந்து நான் இப்போ யூஸ் நான் இங்கே இல்லாதனால ஃபுல்லாக நெல் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. வந்து எல்லாத்துக்கும் டெய்லி ஏதோ ஒரு வேலைக்குனால துணிலாம் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. வீடியோ எடுக்கணுன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு வீடியோவை காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக என் ட்ரெஸ் தான், ஆனால் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அவங்களாம் க்ளீனாக வச்சுப்பாங்க, நான் அப்படி வச்சுருந்துருக்கேன். அடுத்தது பார்த்தா லெஃப்ட் சைடு கட்டிலில் அப்பா படுத்துக்குவாங்க, ரைட் சைடு அம்மா படுத்துக்குவாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் உட்காந்து வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருக்காப்புல, ஹெல்ப் பண்ணுறாப்புல. அப்படியே நம்ம ரூமுக்குள்ளே போகலாம். சாமி ரூமு ரைட் சைட் பார்த்தா. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓம் சக்தியும் அண்டு அது முருகன் சாமி, இவங்க 2 பேரும் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அப்பா வந்து முருகனோட பக்தர். சேம் அதே மாதிரி மருமகனும் அதே மாதிரி அமைஞ்சிருக்காங்க. 2 பேருமே வந்து முருகன் பக்தர் தான். ஸோ இதுதான் நம்ம சாமி ரூமு. எப்போவுமே அப்பா நீட்டாக வச்சுப்பாங்க. அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மற்ற டேஸ் எல்லாமே நீட்டாக வச்சுப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் உடம்பு அவருக்கு சரியில்லாதனால அப்படியே இருக்குது எல்லாம். ஆனால் டெய்லி பூ போட்டு சாமி கும்பிட்டுருவார். கீழே ஒரு பெட்டி பார்த்திங்க இல்லையா, ஒரு பச்சை கலர், அது அப்புறம் இந்த அது பேர் என்ன, சேரு, இதெல்லாம் வந்து அப்பா கடை வச்சுருந்தப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாய்க்கு சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு கரண்ட் அடுப்பு, மிக்ஸி இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் அதே மாதிரி தான் சேம். இதெல்லாம் புது வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணாமே நான் வீடியோ எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பாரில் எல்லாம் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, காய்கறி கூட அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குல்ல, அதுவும் அப்பா நடக்க முடியாமல் இருக்கிறப்ப அது வாங்கினது தான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பக்கம் ஏதோ சமையல் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ அது குக்கரில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வெளியே போகலாம். வெளியே போனால் அப்படி கீழே இறங்கினா இங்கே பைக்கு நிற்கும். அப்போ வெளியே போயிருக்கனால, ஏன்னா அவருக்கு தெரியாமல் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு இந்த வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் அவரை போக விட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். இது தேங்காய் இளநி மேலே ஒரு 3 மாமா பிடிங்கி வச்சுருந்தாரு. அப்புறம் கீழே தேங்காய்லாம் வந்து உடச்சி அது இது பண்ணுறதுக்கு, எண்ணெய் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த சைட் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிறது அளவுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இங்கே ஜூலியாக அவங்க தான் படுத்துக்குவாங்க. இது தண்ணி ஏன் அப்படி இருக்குன்னா, மேலெல்லாம் நாங்கள் போய் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வெளியே வந்திருக்கு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணனால. ஸோ நம்ம வந்து அந்த சைடு போய் பார்க்கலாம். அந்த சைடு பார்த்தா கூட ஃபுல்லாமே மரங்கள் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த சைடு போகலாம். நிறைய தேங்காய் அதுக்கப்புறம் பிடுங்கினாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அப்பா இருந்தனால. இந்த ஓஸ் வந்து எல்லாம் நம்ம தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு. இந்த வண்டி வந்து நம்ம ஊரில் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா இந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்களாம் அதை தான் வச்சுருப்பாங்க. இது ஏன் ஓலையெல்லாம் இங்கே போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஜூலி திவாகர் பண்ண வேலை தான். ஃபுல்லாக மண்ணை பறித்து குழி தோண்டி படுத்துக்கிறதுனால அப்பா அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த பக்கம் போய் பார்த்திங்கன்னா நம்ம திவாகரை காணோம். சார் எங்கேயோ போயிட்டார். ஜூலி மட்டும் படுத்துருக்காங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாகிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிஞ்சு. பாத்ரூம் வந்து இது யூஸ் பண்ணாமே அப்படியே கிடக்கிறனால இந்த லெவலுக்கு இருக்குது. அப்பா காலம் இதானனால அந்த இது செட் பண்ணாங்க. பட் கதவெல்லாம் ரொம்ப மோசமாகிருச்சு. இப்போ புது மாப்பிள்ளைக்கு வந்து என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். 2வது நாள் இது வந்து என்னென்னா சப்பாத்தி, ஆட்டு தலை கறி குழம்பு அது பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு நான் பரோட்டா போடுறேன், ஏன்னா அவர் பரோட்டா மாஸ்டரில். ஸோ கடையில் போட்டு கம்முன்னு இருக்க முடியாதனால வீட்லேயே போட்டு எங்களுக்கு சாவடிக்கலான்னு ஒரு பிளானில் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நீ பண்ணு பாப்பா, நீ பண்ணுற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பில்டப்பில் அந்த வீடியோ எடுத்தது தான்.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சால்னா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது கோழிக்கால் போட்டு செம்மையாக இருக்கும். சால்னானா அதுதான் வேறு லெவல். எங்கள் ராமநாதபுரம் சால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் என்னன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து யாருக்குமே வீட்டில் க்ளீன் பண்ணலாம். பட் அப்பா வந்து வாங்கி கொடுத்து திருப்பி கடைக்கு போயிட்டாங்க. அப்புறம் மாமா வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது கைலி கட்டக்கூடாது, கைலி அழுக்காயிருன்ட்டு என் ஷாலை வந்து பிடுங்கி அதை கட்டிக்கிட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல தலைவர். இதில் வேறு போஸ் வேறு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அது க்ளீன் பண்ணிட்டு நான் அது ஃபோட்டோ எடுக்கவே இல்லை, வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவினிங் டைமு மாங்காய்லாம் கட் பண்ணி நம்ம தோட்டத்து மாங்காய் தான். ஸோ அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. வெண்பொங்கல் சாம்பார் வச்சு அன்றைக்கி வெண்பொங்கல் அவ்வளோ பிடிக்காது. பட் அந்த சாம்பாருக்காக நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சாம்பார் வைப்பாங்க. சாப்பிட்டேன். அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இனிப்பு பணியாரம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி நான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன் எப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதான் சிம்பிளாக அதாவது ரசம் சாம்பாரா பருப்பு சாம்பார், கீரை, அப்புறம் பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு. அது அடுத்த நாள் பூரி வேணும் அப்படின்னு மாமா சொன்னனால பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும். நெக்ஸ்ட் அடுத்தது வளைகாப்பு போட்டாங்க. வளைகாப்பு போட்டப்போ அப்பா எனக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் அது. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, சிம்பிளாக முடிச்சாச்சு. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா 5th மந்த்தில் யாருமே இல்லை, 7th மந்த்தில் ஆசீர்வாதம் இருந்தது எனக்கு பெரிய விஷயம். ஸோ அப்போ 7 வகையான சாப்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக முடிந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட் நாள் கிளம்புறப்போ நம்ம ஜூலி திவார் கூட விளையாண்ட வீடியோ தான் கடைசியாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதாவது நான் இல்லாத குறைய வந்து இப்போ ஜூலியும் திவாகரும் தான் தீர்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நானும் அவங்களும் இல்லைன்னா அப்பா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். எல்லாருமே வெக்ஸ் ஆகிடுவாங்க, அப்பா அம்மா எல்லாமே வெக்ஸ் ஆகிடுவாங்க. பட் இப்போ அவள் இருக்கிறனால அவள் கூட விளையாண்டுட்டு கொஞ்சிட்டு அவளுக்கு குளிப்பாட்டிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் மறந்துட்டு இருக்காங்க. ஓகே ஜெலக்கடீஸ், வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஜெலக்கடீஸ்.